ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ரெட் வெல்வெட் கேக்கு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸுமே ஈஸியாக பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து நம்ம க்ரீம் சீஸ் ஏன் போடுறோம்னு நினச்சிங்கன்னா, இந்த ரெட் வெல்வெட் கேக்குன்னு சொன்னாலுமே இந்த க்ரீம் சீஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும். அந்தளவுக்கு ஃபேமஸான கேக் இது. நார்மல் கேக்குக்கு இதுக்கு என்ன வேரியேஷன் நினச்சிங்கன்னா இந்த க்ரீம் சீஸ் தான். ஏன்னா நார்மல் கேக்ஸ்க்கு நார்மல் விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் க்ரீம் சீஸ் கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். நார்மல் சின்ன சின்ன பேக்கரிஸில் பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் எங்கேயும் காணாமே பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து நார்மல் க்ரீம் மட்டும்தான் போட்டு கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணுற சீஸ் க்ரீம் வந்து நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் பண்ணுற க்ரீம் சீஸு. இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கர் வச்சு 100 கிராம் வந்து சீஸ் க்ரீம் எடுத்துருக்கு. 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கு. விப்பிங் க்ரீம் வந்து ஏற்கனவே நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது வந்து இதில் ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரணும். ஏன்னா இந்த க்ரீம் சீஸ் என்னவே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த க்ரீம் சீஸ் கண்டிப்பாக இந்த ரெட் வெல்வெட் கேக்கு நம்ம அப்ளை பண்ணே கொடுக்கணும். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீம் சீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதே நான் வீடியோ உங்களுக்கு இதில் காமிக்கலை. ஏன்னா வீடியோ வந்து லென்த்தி ஆயிரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கல. நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பாஞ்ச் கேக் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ வந்து சுகர் சிரப்பு தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், இதில் வந்து சுகர் சிரப்பில் நார்மல் தண்ணியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து மாய்ஸ்சர்ட் கேக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து அந்த வாட்டர் வந்து நல்லா டிப் ஆகிற மாதிரி கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாவே போதும். ரொம்ப ஸ்பாஞ்சே தேவையில்லை. ரொம்ப ஹெவியாக போட தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரீம் சீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி கேக் பண்ணிங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நார்மல் கேக்கும் இதுக்கு இந்த க்ரீமும் எப்படி இருக்குதுன்னு ஒரு வேளை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் போடுங்க. க்ரீம் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு அந்த வீடியோ ஃப்யூச்சரில் போட போகிறேன். அதே மாதிரி செகண்ட் லேயரும் போட்டிருக்கேன். செகண்ட் லேயர் போடுறதுக்கப்புறமா நான் வந்து இதில் எதுவுமே போட தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஆனாலுமே நான் வந்து கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் கனாச்சு இருந்தது. அது வந்து கொஞ்சமாக மேலே செகண்ட் லேயர் போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக போட்டிருக்கு. அதுக்கு மேலே தேர்ட் லேயரில் அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் போட்டுட்டு மறுபடியும் க்ரீம் சீஸ் அப்ளை பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை முடிக்கலை, இன்னும் இருக்குது. இதில் வந்து டிப்ஸு நிறையாவே இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீட்டாக பாருங்கள். நான் வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நீட்டாக அது வந்து ஸ்மூத்தாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேலட் நைஃபோ இல்லை ஸ்க்ராப்பரோ இல்லைனாலுமே இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி கேக்கு பண்ண வராது. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்போதைக்கு ஒவ்வொரு டைம் எனக்கும் அந்த மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் பேலட் நைஃப் மட்டும் எப்போதைக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் இது வந்து க்ரம் கோட் முடிஞ்சு நார்மலாக க்ரீம் நான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த க்ரம் கோட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது இன்னும் நீட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நீட்டாக வரும். க்ரம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நீட்டாக வரும். பாருங்கள், பேலட் நைஃப் நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் அந்த டர்னிங் டேபிள் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட் ஹேண்டில் மட்டும்தான் நீங்கள் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த இது நீட்டாக க்ரீம் வந்து நீட்டாக வர மாதிரி பண்ணிக்கணும். க்ரம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. க்ரம்ஸ் இருந்தால் அங்கங்கே லைன்ஸ் வர மாதிரி ஆயிரும். இந்த க்ரீம் சீஸ் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் க்ரீம் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மெல்ட் ஆகிற டைமில் நீங்கள் அந்த க்ரீம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்பப்போ வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அப்பப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் நீட்டாக விஸ்கர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்மூத்தாக வந்துடும். இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணே ஆகணும். ஏன்னா இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் மெல்ட்டிங் ப்ராசஸில் தான் தெரியும். ஏன்னா க்ரீம் சீஸ் ஆனாவே
ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வெளியே எடுத்து நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் ஏடிஎம் கார்டு ஆப்போசிட்டில் வைக்கக்கூடாது, உங்கள் சைடில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக்கோட ஃபினிஷிங்கு ஸ்ட்ரக்சர் நீட்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கேக் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் கேக் நீட்டாக ஃபினிஷிங் வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் எந்த மாதிரி ஃபினிஷிங் வராது. பாருங்கள், நான் பேலட் நைஃப் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அந்த பேலட் நைஃப் அப்பப்போ தொடச்சிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஏடிஎம் கார்டு வச்சு மேலே வந்து எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் வந்துச்சுன்னு. இது வந்து யாருக்குமே ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் கொண்டு போய் கம்ப்ளீட் ஆகிடுச்சு க்ரீமிங்கு. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவரோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நான் வந்து இங்கே க்ரம்ஸ் வந்து ரெட் வெல்வெட் க்ரம்ஸ் வேணும் நம்மளுக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். சென்டரில் ஒரு கப் போட்டிருக்கேன். அந்த கப்பு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, அந்த 3 லேயரை கட் பண்ணும்போது மேலே இருக்கிற கேக்கோட ஸ்பாஞ்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு வடை சட்டிலையோ இல்லை ஓவன்லையோ போட்டு நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சூடு ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடராக பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சல்லடை வச்சு மேலே சலிச்சு போட்டுக்கோங்க. சூப்பராக வரும். நீங்கள் வெளியே வாங்க வேண்டியது அவசியமே வராது. அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். பாருங்கள், இதுக்கு வந்து நான் ரோஸ் நாசில் இது வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரோஸ் ஃப்ளார் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு இன்னும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு வீடியோ லென்த்தி ஆகுது. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன். இந்த ரோஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன நாசல் வேணுங்கிறது உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரம்ஸை வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு சைடில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நாசில் வச்சு இந்த மாதிரி சைடில் வேணும்னா டிசைன் போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் சிம்பிளாக வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே அப்படியே ஃப்ளார்ஸோடையே விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா புதுசாக அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.